வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். எண்ணாகமம் 10ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் வனாந்திரத்தை விட்டு புறப்படுகிறார்கள். அவர்கள் சீனாய் வனாந்திரத்துக்கு வந்து 10 மாதம் 19 நாட்கள் கழித்து இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுகிறார்கள். அவர்கள் புறப்படும் முன்பதாக ஆண்டவர் 2 எக்காளங்களை செய்யும்படியாக கட்டளையிடுகின்றார். இந்த எக்காளங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்று திரட்டும்படியாக ஊதப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் தங்களுடைய பிரயாணத்தை தொடங்க வேண்டும் என்பதற்கு இந்த எக்காள சத்தம் அடையாளமாயிருக்கின்றது. இந்த எக்காள சத்தம் ஆண்டவருக்கு ஒரு ஜெபமாகவும் இருக்கின்றது. 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு புறப்படும் போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்கக் கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வாசிக்கின்றோம். நண்பர்களே, ஆண்டவர் அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது நம்மை நினைவு கூறுகின்ற தேவனாயிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நாம் அறியாத, நாம் இதுவரைக்கும் போகாத இடங்களுக்கு சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை கூட்டி செல்லுகின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஒருவேளை நாம் இதுவரைக்கும் அனுபவிக்காமல் இருந்திருக்க முடியும். ஆகவே நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை குறித்தும் நாம் அறியாத காரியங்களை குறித்தும் கவலைப்படவும் பயப்படவும் முடியும். ஆனால் தேவன் நம்மை எந்த இடத்திற்கு கொண்டு சென்றாலும் நிச்சயமாக நமக்கு முன்பாக கடந்து செல்லுகின்றார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக மேகம் கடந்து சென்றது. இன்றைய விசுவாசி ஒருவேளை அப்படிப்பட்ட தெளிவான மேகத்தை காணாமல் இருக்கலாம். ஆனால் விசுவாசியோ விசுவாசத்தோடு நடக்கின்றான். போகும்போதே ஜெபித்து கொண்டே போகின்றான். தேவன் எப்பொழுதும் உண்மையுள்ளவராயிருக்கின்றார். எங்கேயாகிலும் நாம் நிற்க வேண்டுமென்றால் கர்த்தர் நம்மை நிறுத்துவார். எங்கேயாகிலும் திரும்ப வேண்டுமென்றால் தேவன் நம்மை திருப்புவார். ஆனால் ஒரு விசுவாசி ஒரே ஒரு காரியத்தில் மாத்திரம் தெளிவாயிருக்கின்றான். கர்த்தரை சந்தேகப்படவோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலக்கம் அடையவோ கூடாது. சந்தேகங்கள் வரும்போது ஒரு விசுவாசி எப்பொழுதும் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கின்றார். கர்த்தர் தனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார் என்று நம்பிக்கை வைக்கின்றார். மோசேக்கு ஓபாப் என்கின்ற தன்னுடைய மனைவியின் சகோதரன் இருந்தான். 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அந்த மனைவியின் சகோதரனை தன்னோடு வரும்படியாக அழைத்தார். மோசே இந்த ஓபாபை அழைத்ததற்கு ஒரு காரணம் இருந்தது. 31ஆம் வசனத்தில், இந்த ஓபாப், நான் உங்களோடு வருவதில்லை, நான் மீதியானுக்கு நான் போகின்றேன் என்று சொன்னபோது மோசே அவனை பார்த்து, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்தரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய் என்று சொல்லுகின்றார். அதாவது ஓபாபுக்கு வனாந்திரத்தை குறித்து எல்லாம் தெரியும். ஆகவே எந்த இடத்தில் பாளையத்தை போட வேண்டும், எது சரியான இடமாயிருக்கும் என்பதை குறித்து நடைமுறை ஆலோசனைகளை கொடுக்க ஓபாபால் முடியும். பாளையத்திற்கு பக்கத்தில் எங்கே மேய்ச்சல் இருக்கின்றது, எங்கே தண்ணீர் இருக்கின்றது என்பதை ஓபாப் அறிந்து வைத்திருந்தார். ஆகவேதான் மோசே அவரை அழைக்கின்றார். பாருங்கள், மோசே ஆண்டவருடைய மேகம் இஸ்ரவேலரை நடத்துகின்றது என்பதை அறிந்திருந்தார். ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டு வந்த சரியான நபர்களையும் அவர் அங்கீகரித்தார். இந்த ஓபாபினுடைய ஞானத்தை பயன்படுத்தக்கூடிய ஞானம் மோசேக்கு இருந்தது. விசுவாசிகளும் ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் சரியான நபர்களை கண்டுபிடிக்கின்றார்கள். தேவன் அவர்களை தனிப்பட்ட விதமாய் நடத்தினாலும் இப்படிப்பட்ட மக்களிடத்திலே உதவி கேட்பதிலே அவர்கள் ஆவலாயும் ஞானமாயும் இருக்கின்றார்கள்.
வில்லியம் கேரி என்கின்ற மிகப்பெரிய மிஷனரிக்கு உடலில் செயலிழந்த ஒரு சகோதரி இருந்தார்கள். ஆனால் வில்லியம் கேரி அவர்கள் ஊழியத்தில் செய்ய முடியாத பல காரியங்களை இந்த சகோதரி செய்து உதவி செய்தார்கள். நண்பர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், ஆச்சரியமாய் நம்மை நடத்துகின்றார். ஆனாலும் நாமும் சரியான நபர்களுடைய உதவிகளை கேட்டு பயன்பெற முடியும். என்னாகும் 10ஆம் அதிகாரம் 35-36 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும்போது முதலாவதாக ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி முன்பு கடந்து சென்றது என்று நாம் பார்க்கின்றோம். அந்த உடன்படிக்கை பெட்டி முன்பாக போகும்போது 35ஆம் வசனம் 36ஆம் வசனத்தில், பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடிப்போவார்களாக என்பான். அது தங்கும்போது, கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். பாருங்கள், மோசே எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர்தான் அவர்களை நடத்துகிறார் என்பதை அங்கீகரிக்கின்றார். உண்மையில் மோசேதான் இஸ்ரவேலின் தலைவனாயிருக்கின்றார். ஆனால் தேவன்தான் அவர்களுக்கு தலைவர் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரிய வைத்ததை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்தவ தலைவர்களும் இதே மாதிரியை பின்பற்ற முடியும். ஜனங்களுடைய கண்களெல்லாம் தங்கள் மேல் திரும்பும்போது அவர்களுடைய கவனத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்ப முடியும். பொதுவாக எல்லாருக்கும் முன்பாக கர்த்தரை சார்ந்து நான் இருக்கின்றேன் என்று குறிக்கும் விதத்தில் அவர்கள் ஜெபிக்கும்போது ஜனங்களும் தங்கள் கண்களை ஆண்டவருக்கு நேராய் திருப்பி ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கின்றார்கள். அநேக கிறிஸ்தவ தகப்பன்மார்களும் தாய்மார்களும் தாங்கள் ஆண்டவரை நம்பியிருக்கிறார்கள் என்று தங்களுடைய பிள்ளைகளுக்கு காண்பித்திருக்கிறார்கள். தங்களுடைய தேவைகளுக்காக அடிக்கடி ஜெபிக்கின்ற பெற்றோரை கிறிஸ்தவ பிள்ளைகள் பார்க்கும்போது அது ஒரு மிக வல்லமையுள்ள மாதிரியாக மாறுகின்றது. பிற்காலங்களில் அந்த பிள்ளைகளும் தங்களுடைய தேவைகளுக்காக கர்த்தரை நம்பவும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கவும் முற்படுகின்றார்கள். இன்னுமாக அதே பிள்ளைகள் பிற்காலங்களில் தகப்பன்மார்களாக தாய்மார்களாக மாறும்போது அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அதே மாதிரியை காண்பிக்கின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.